ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். இன்னைக்கு நம்ம ஃபேண்டசி பேட்டில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீகா வெர்சஸ் மஹோராகா. நம்ம சேனலோட நிறைய நண்பர்கள் இந்த டாப்பிக்கை போட சொல்லி தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த வகையில் குயின் ஆஃப் கர்சஸ்னு சொல்லப்படுற ரீகா அண்ட் ஷிகிகாமி காட்னு சொல்லப்படுற மஹோராகா ரெண்டுமே ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸில் ஒரு தனி ஃபேன் பேஸை கொண்டு இருக்குங்க. ஆல்சோ பயங்கர பவர்ஃபுல்லும் கூட. அதனால இந்த பேட்டில் நிச்சயம் ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது. தென் நம்மளோட புது சேனலான மிஸ்டர் சேவேஜ் தமிழ். ஸோ அதில் டிசி, மார்வல், அனிமே, கார்ட்டூன், மாங்கா இப்படி எல்லாத்தோட ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன்ஸை கவர் பண்ணுற முயற்சியில் இறங்கியிருக்கும். அந்த வகையில் இப்போதைக்கு ரொம்ப அட்வென்ச்சர்ஸ் அண்ட் ஃபன் நிறைஞ்ச டிராகன் பால் கிளாசிக் சீரிஸை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வரோம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஃபீல் குட்டான அதிக காமெடி அண்ட் ஆக்ஷன் கலந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்து உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களில் யாருக்காவது மிஸ்டர் தமிழன், தமிழ் ஐசோர் மாதிரி ஸ்டோரிஸை நரேட் பண்ணக்கூடிய டேலண்ட் இருக்கு, எனக்கு எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருந்தாலும் என்னால் ரெகுலராக பேசி தர முடியும் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, நம்ம டாபிக் உள்ள வருவோம். இப்போ இவைகள் ரெண்டுத்தை பற்றியும் அதுங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு எது வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் வழக்கம் போல உண்மையான வின்னர் யாருன்னு நீங்கள் தான் சொல்ல போறீங்க. அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரீகா ஒரு பவர்ஃபுல் கர்ஸ்ட் ஸ்பிரிட்டான இது பார்த்தீங்கன்னா இனிஷியலி ஒரு சின்ன பொண்ணாக தான் இருந்திருக்கு. அதாவது கரண்ட் டைம்லேருந்து இருந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி யூட்டா சின்ன பையனாக இருக்கும்போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாக ரீகா ஒரிமோட்டோ அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் டீப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ரீகா ஒரு ஆக்சிடென்ட்ல யூட்டாவோட கண்ணு முன்னாடியே கொடூரமாக அடிபட்டு இறந்துடுவாங்க. அந்த அதிர்ச்சியை தாங்காத யூட்டா பார்த்தீங்கன்னா ரீகாவோட ஸ்பிரிட்டை கர்ஸ் பண்ணிடுவாரு. அது மூலமாக ஒரு பவர்ஃபுல் அண்ட் ஸ்பெஷல் கிரேட் வெஞ்ச்ஃபுல் ஸ்பிரிட்டை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி யூட்டாவை பல வருஷங்களா ஹார்ன் பண்ணிட்டு வருவாங்க. யூட்டா மேல வச்சிருந்த அபரிவிதமான அன்புனால ஏதாச்சும் அவருக்கு ஒரு ஆபத்து வந்தா போதும் உடனே இவங்க வெளியே வந்து பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அதே சமயம் அதனால சில நல்லவங்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றதுனால யூட்டாக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு. இருந்தாலும் யூட்டா எது சொன்னாலும் ரீகா அதுக்கு கட்டுப்பட்டு போவாங்கன்றதுனால எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா தான் இருக்கும்னு சொல்லணும். இருந்தாலும் ரீகா ஒரு மட்டும் ஆஃப்டர் லைஃப்க்கு மூவ் ஆகணும் அப்படின்றதுக்காக யூட்டா பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் போட்ட அந்த கர்ஸை டிஸ்பெல் பண்ணி ரீகா ஆஃப்டர் லைஃப்க்கு போக வழி வகுப்பாரு. ஜீரோ மூவிக்கு அப்புறம் சாப்டர் 178 படி யூட்டா உடம்புல இருக்கிற ரீகா பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட்டா செயல்படாம யூட்டாவோட ஒரு கர்ஸ்ட் டெக்னிக்கா அவரோட கண்ட்ரோல்லே இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ரீகாக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஸ்டோரி பிளாட். இப்போ இதுகிட்ட என்னென்ன ஸ்பெஷல் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பேசிக்கலி ரீகா ஒரு ஸ்பெஷல் கிரேட் ஸ்பிரிட் அப்படின்றதால டெஸ்ட்ரக்டிவ் பொட்டன்ஷியல் அப்படின்னு வரும்போது யாராலையும் ஏன் கோஜாவால கூட மேட்ச் பண்ண முடியாது. அந்த காரணத்தினால தான் சூடோ கெட்டவே ரீகாவை அடைய முயற்சி பண்ணுவான். அது மட்டும் இல்ல, தான் கிட்ட இருக்கிற பலாயிரம் கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸை விட இந்த ரீகா ஒன்று மட்டும் என்கிட்ட இருந்தா போதும் இந்த உலகத்தையே ரூல் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பான். ஸோ ஜுஜுட்சு ஹைலே மோஸ்ட் பவர்ஃபுல் சாசரர் அப்படின்னா அது சட்டோரோ கோஜோ தான். அவராலே இது பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கும் டியூரபிலிட்டிக்கும் மேட்ச் பண்ண முடியாதுன்றதுனால நிச்சயம் இது இனிஷியல் ஸ்டேஜில் மஹோராகாக்கு பிரச்சனையா இருக்கும். ஆக்சுவலி ஜீரோ படத்துல யூட்டா பார்த்தீங்கன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பவரை மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கே ஆளு செம்ம பவர்ஃபுல் ஆகியிருப்பாரு. இன்னும் ஃபுல்லி மேனிஃபெஸ்டட் மோட்ல இருக்கும்போது யூட்டாவை யாராலையும் டிஃபீட் பண்ண முடியாது. அதனால தான் கோஜோக்கு அடுத்து இப்போதைக்கு மோஸ்ட் பவர்ஃபுல் சாசரரா யூட்டாவை சொல்றாங்க. ஸோ யூட்டாவை ஒரு ஹோஸ்டா கொண்டு இல்லாம ரீகா தனிப்பட்ட முறையில் ஃபுல்லி மேனிஃபெஸ்டேஷன்ல இண்டிபெண்டா செயல்படும் போது இம்மென்ஸ் அமௌண்ட் ஆஃப் கர்ஸ்ட் எனர்ஜியை கொண்டு இருக்கிறதுனால சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஸ்பீட், டியூரபிலிட்டி இதெல்லாம் இம்மெஷரபிளா இருக்கும். பிசிக்கல் எபிலிட்டிஸை தாண்டி ரீகாவோட கர்ஸ்ட் எனர்ஜி பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஜோவோட 200% ஹாலோ பர்பிள் டெக்னிக்கை விடவே பவர்ஃபுல்லா இருக்குன்றதுனால ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் சுத்தி இருக்கிற எல்லாமே தவிடுபடி ஆகிடும். இதையுமே ஜீரோ மூவில பார்த்திருப்போம். அதாவது கெட்டோவோட மேக்ஸிமம் உசுமாக்கி அண்ட் டமாமோ அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கிரேட் ஸ்பிரிட்னு ரெண்டுத்தையும் அட் அ டைம்ல ஓவர் பவர் பண்ணி ஒரு மினி நியூக்ளியர் பாமே போட்ட மாதிரி கர்ஸ்ட் எனர்ஜி பிளாஸ்ட் ஏற்படுத்தி இருக்கும். அண்ட் ரீகாவில் சில கர்ஸ்ட் டெக்னிக்ஸை காப்பி பண்ணவும் முடியும். எஸ்பெஷலி இனுமாக்கி ஃபேமிலியோட ஒரு ஐகானிக் டெக்னிக்கான கர்ஸ்ட் ஸ்பீச் டெக்னிக்கை காப்பி பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான மைக்ரோஃபோனை சம்மன் பண்ணியிருக்கோம். அதை யூட்டா ஆக்சஸ் பண்ணி ஜஸ்ட் டை அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பாரு. அதுக்கே கெட்டோ சென்ட் பண்ண சென்டிபீட் ஷேப்ல இருந்த பல கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ்லாம் வேப்பரைஸ் ஆகிட்டு இருக்கும். சரி, இது வரைக்கும் ரீகாவை பத்தியும் அதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்திலாம் ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ அடுத்து மஹோராகாவை பத்தி பார்க்கலாம். ஜெனின் ஃபேமிலியோட இன்னர் டெக்னிக்ஸ்ல ஒன்னான டென்ஷேடோ டெக்னிக் மூலமா யூசரால பவர்ஃபுல்லான ஷிகிகாமிஸை சமன் பண்ணி பேட்டில்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். இது வரைக்கும் டென்ஷேடோ டெக்னிக்கை மெகிமி ஃபிஷிகரோ யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் மெகிமி அதை ஃபுல்லா அச்சீவ் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ 8 ஹேண்டில்டு ஸ்வாட் டைவர்ஜன்ஸ் சிலாவோட ஒரு டிவைன் ஜெனரல் அப்படின்னு மஹோராகாவை சொல்லுவாங்க. ஆல்சோ இது ஷிகிகாமி காட்னு சொல்றதுக்கு மெயின் ரீசன் இருக்கிற எல்லா ஷிகிகாமிஸை விட பவர்ஃபுல், ஆல்சோ அன்கன்ட்ரோலபிள் அப்படின்றதால தான் அந்த பேரே வந்திருக்கும். ஒன்ஸ் யூசர் இதை சமன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு அன்ஸ்டாப்பபிள் மான்ஸ்டரா வெளியே வந்து தன்னோட
கொடூர பலத்தை வெளிப்படுத்தும். தோற்றத்தில் இது பார்க்க ஒரு மஸ்குலர் ஹியூமனைட் பாடியை கொண்டு ஏலியன் பிரான்சைஸ்ல வரக்கூடிய ஜெனோமார்ஃப் ஏலியன் போல தலைப்பகுதியும் கொண்டு பார்க்கவே பயமுறுத்துற மாதிரி இருக்கும். கூடவே 8-handled wheel and sword of extermination சொல்லிட்டு ரெண்டு பவர்ஃபுல்லான ஆப்ஜெக்ட்ஸை கொண்டு இருக்கும். அது என்ன அப்படின்றத பின்னாடி சொல்றேன். சோ கதைப்படி அன்கண்ட்ரோலபிள் ஷிகிகாமியான இந்த மொஹராகாவை யாருமே இது வரைக்கும் கண்ட்ரோலுக்கு எடுத்து கமெண்ட் பண்ணது கிடையாது. ஆனா மெகுமி பாத்தீங்கன்னா ஹருட்டோ கூட ஏற்பட்ட பேட்டில் அப்போ வேற வழி இல்லாம டேம் பண்ணாமலே இதை சமன் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த இடத்துக்கு மட்டும் யூஜி உடம்புல இருந்த சுகுனா வராம இருந்திருந்தா மெகுமி ஹருட்டோ ரெண்டு பேருமே இறந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இதோட பலத்துக்கு சுகுனாவே அடிச்சு பல பில்டிங்ஸ் உடைச்சிட்டு போய் விழற அளவுக்கு பறக்க விட்டுரும். அந்த இடத்துல மொஹராகாவுக்கும் சுகுனாக்கும் ஒரு பயங்கரமான பேட்டிலே போகும். சுகுனா என்னென்னமோ பண்ணுவாரு. ஆனா தன்னோட ரீஜெனரேட்டிவ் அண்ட் அடாப்ஷன் பவர் மூலமா திரும்ப திரும்ப வந்து சுகுனாவே டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஆனா ஃபைனலா சுகுனா பாத்தீங்கன்னா தன்னோட மேல்வலன் ஸ்ட்ரைனை போட்டு மொஹராகாவை துண்டு துண்டாக்கி பைரோகினசிஸ் பவர் மூலமா ஃப்ளேமிங் ஏரோவை பயன்படுத்தி கடைசியில இன்சினரேட் பண்ணிடுவாரு. என்னதான் அந்த பேட்டில் அதை ஸ்டாப் பண்ணியிருந்தாலும் அதோட பொட்டன்ஷியலை பார்த்த சுகுனா லேட்டரா மெகுமியோட உடம்பை பொசஸ் பண்ணி இதே மொஹராகாவை கோஜோக்கு எதிராக பயன்படுத்தி இருப்பாரு. அது மட்டும் இல்ல இப்ப மெகுமி உடம்புல இருக்கிற சுகுனா பாத்தீங்கன்னா 10 ஷேடோ டெக்னிக் இன்க்ளூடிங் இந்த மொஹராகாவை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து ஒரு பவர்ஃபுல்லான அன்ஸ்டாப்பபிள் மாஸ்டரா இருக்காரு. சரி, இது வரைக்கும் இந்த மொஹராகாவை பத்தி ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ இதோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பத்தி பார்க்கலாம். பேசிக்கலி ஷிகிகாமிஸும் பாத்தீங்கன்னா ஒரு வகையில கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸ் மாதிரி இருந்தா சொல்லணும். பட் வித்தியாசம் இதுங்க யூசரோட கர்ஸ்ட் எனர்ஜிஸை டிபெண்ட் பண்ணியிருக்காது. அதே சமயம் கண்டிப்பா இதுங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் டைம் இருக்கிற ஏதாச்சும் ஒரு டைமென்ஷன் இருக்கணும். ஏன்னா பொதுவாகவே எல்லா ஷிகிகாமிஸும் எங்கிருந்து வருதுங்க அப்படின்னு இன்னும் கிளியரா சொல்லப்படல. ஜஸ்ட் இதுங்களாம் ஒரு ஏஜ் ஓல்டு கிரியேஷன்ஸ் அப்படின்னும் ஷிகிகாமி யூசரோட பர்டிகுலர் ரிச்சுவல் மூலமா இவைகளை சமன் பண்ணி பேட்டில்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த மொஹராகாவோட முக்கியமான பவரே பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி தான் சொல்லணும். அதாவது சமன் பண்ண இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் எஸ்பெஷலி டியூரபிலிட்டி, இன்வல்னரபிலிட்டி அண்ட் ரீஜெனரேஷன் ஃபேக்டர் அது மூணுமே லிமிட்டடாக தான் இருக்கும். இன்கேஸ் ஆப்பனன்ட் எடுத்ததுமே ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் லைக் டொமைன் எக்ஸ்பென்ஷன் மாதிரி டெக்னிக்ஸை வச்சு அட்டாக் பண்ணா டிஃபீட் ஆக சான்ஸ் இருக்கு. ஒருவேளை அப்படி டொமைனை போடாம சண்டை போட நினைச்சா இது டிஃபீட் பண்ண வாய்ப்பே இருக்காது. ஏன்னா இது தலைக்கு மேல இருக்கிற அந்த 8-handled wheel பாத்தீங்கன்னா பர்டிகுலர் அட்டாக்ஸ்க்கு காயம் அடைஞ்சதும் ஸ்பின் ஆகி அதுக்கு அடாப்ட் ஆகிடும், கூடவே ரீஜெனரேட்டும் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஆப்பனன்ட் எப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான அட்டாக்ஸை கொடுத்தாலும் இதுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஸோ அதனால தான் கோஜோ பேட்டில் அப்போ நம்ம சுகுனா இதை கோஜோக்கு எதிராக சமன் பண்ணி விட்டுருப்பாரு. கோஜோவும் தன்னோட அல்டிமேட் டெக்னிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாரு. ஆனா மொஹராகா எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகி கோஜோவே கதற விட்டுருக்கும். அண்ட் மொஹராகா கிட்ட ஸ்வாட் ஆஃப் எக்ஸ்டர்மினேஷன் சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாட் பாத்தீங்கன்னா இது கையோடவே கனெக்ட் ஆகி இருக்கும். அதில் இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி மூலமா ஆப்பனன்ஸோட எப்பேற்பட்ட பிசிக்கல் ஆர் எனர்ஜி அட்டாக்ஸை டிஃபெண்ட் பண்ணவும் முடியும். அதே சமயம் ஸ்பெஷல் கிரேட் கர்ஸ்ட் ஸ்பிரிட்ஸை அசால்ட்டா கொல்லவும் முடியும். சரி, இது வரைக்கும் ரெண்டு தங்களை பற்றியும் அதுங்களோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை பற்றிலாம் ஓரளவுக்கு பார்த்தோம். இப்போ எது வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்க கன்க்ளூஷனை பார்க்கலாம். ஸோ ஜுஜுட்சு கைசன் யூனிவர்ஸை பொறுத்தவரை ரீகா, மொஹராகா ரெண்டுமே பவர்ஃபுல் என்டிட்டிஸ் அப்படின்றத சொல்லியே ஆகணும். இதில் இவைகள் ரெண்டுமே அன்ஸ்டாப்பபிள் மான்ஸ்டராக இருக்கிறதால ஃபிசிக்கல் பேட்டில் ஏற்பட்டால் நிச்சயம் அந்த பேட்டில் பயங்கர டஃப்பாக போகும். அப்படி ஒருவேளை ஃபிசிக்கலி சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சா அந்த சண்டையோட இறுதியில் மொஹராகா ஜெயிக்க தான் சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டில்னு வரும்போது ஆரம்பத்தில் மொஹராகா அடி வாங்கினாலும் ஒரு கட்டத்தில் ரீகாவோட எல்லா அட்டாக்ஸ்க்கும் அடாப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா போக போக ரீகாவில் நிச்சயம் தாக்கு பிடிக்க முடியாது. இதுல வேற மொஹராகா கிட்ட இருக்கிற ஸ்வாட் ஆஃப் எக்ஸ்டர்மினேஷன் ரீகா மேல பட்டாலே போதும் கதை முடிஞ்சுது. அதனால ரீகாக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் எடுத்ததுமே பிசிக்கல் பேட்டில் ஈடுபடாம தன்னோட மொத்த பவரையும் கேதர் பண்ணி ஒரு பவர்ஃபுல்லான கர்ஸ்ட் எனர்ஜி பிளாஸ்டை ஃபயர் பண்ணா கொஞ்சமாச்சு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பட் அப்ப கூட மொஹராகாவை டோட்டலா டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டா அது டவுட் தான். ஏன்னா மொஹராகா பாத்தீங்கன்னா கோஜோவோட லிமிட்லெஸ் ஹாலோ டெக்னிக்ஸ் அண்ட் சுகுனாவோட டிஸ்மேண்டில் ஈவன் டொமைன் எக்ஸ்பென்ஷன்லயே அடாப்ட் ஆகி இருக்கிறதுனால நிச்சயம் ரீகாவோட அல்டிமேட் அட்டாக்ஸ்லயும் சர்வைவ் ஆகிடும்னு சொல்லலாம். அதனால இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு பேட்டில் எவ்வளவுதான் இன்டென்ஸா போனாலும் கடைசியில வின் பண்றது கண்டிப்பா மொஹராகா தான் சொல்லணும். என்னதான் நான் சொல்ற கன்க்ளூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வீடியோல பார்த்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு உண்மையான வின்னர் யாருன்னு நீங்க சொல்றதுல தான் இருக்கு. அதனால மறக்காம உங்களோட வேர்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதே போல வேற ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காம கீழே அதையும் கமெண்ட் பண்ணுங்க, நான் மேக் பண்றேன். சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.